என்னைக்கோ ஒரு நாள் பண்ணா அது நல்லா இருக்கும். அடிக்கடி பண்ணா எலெக்ஷன் நேரத்தில் அதனுடைய எஃபெக்ட் இருக்காது. அதாவது பீக்கிங் அட் த ரைட் டைம்னு சொல்லுவாங்க தெரியுமா ஐபிஎல்ல. அந்த மாதிரி நம்மளுடைய ஸ்ட்ரென்த் எல்லாம் முன்னாடியே யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கடைசியில லீக் ஸ்டேஜ் முடிஞ்சு அடுத்த லெவலுக்கு போகும்போது சரியா நம்மளால கவுண்டர் பண்ண முடியாது. எலெக்ஷன் டயத்துல அப்படின்னாலும் கரெக்ட், எலெக்ஷன் டயத்துல தானே ஜனங்களை போய் பார்க்க போறோம். மற்ற நேரத்துல வந்து அரசியல்வாதிகள் எங்க வராங்க, ஒண்ணு மழை புயல் வெள்ளம் அது வந்தா வருவாங்க. அதுல கூட எங்க ஏரியாக்கெல்லாம் வரல அப்படின்னு நிறைய இடங்கள்ல ஜனங்க குறை சொல்லுவாங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் மந்திரி வரவானாங்க, வெள்ளம் தண்ணி உள்ள வரக்கூடாது, அதுதானே மக்களுடைய கோரிக்கையா இருக்கணும். அந்த பக்கத்துல பாருங்க, நாங்க வந்து இப்போ புதுசா அந்த லேப்டாப்புக்கு எல்லாம் வேற ஏதோ டெண்டர் விட்டுருக்கோம் போல இருக்கு. அது எலெக்ஷனுக்கு முன்னாடி அதிகம் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அந்த கட்டணம் இல்லா பேருந்து பயணச்சீட்டு, அதுக்கப்புறம் மாசம் 1000 ரூபாய் கொடுக்கறது, விட்டு போனவங்களுக்கு எல்லாம் இன்னும் கொடுக்க போறோம். அதுக்கப்புறம் அந்த கல்லூரி மாணவியர்களா அவங்களுக்கு கொடுக்கறது, அதுக்கப்புறம் அந்த முக்கியமா அந்த நான் முதல்வர் திட்டம், இத்தனை பேர் வந்து அந்த சிவில் சர்வீஸ்ல செலக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு பாசிட்டிவ் எல்லாம் பயங்கரமா ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு போறாங்க. மக்களை போய் ரீச் ஆனா ட்விட்டர்ல இருக்கவங்க எத்தனை பேர் பெருசா தெரியுது, ஏதோ பாக்குறாங்க, அதை பத்தி நம்ம பேசினுக்கிறோம் அப்படின்னு தவிர ட்விட்டர்ல இல்லாதவங்க, அதை பார்க்காதவங்க தான் இங்க வந்து ஏராளம். அப்ப அவங்க கிட்ட போய் ரீச் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? இது வந்து இத்தனை வருஷமா கட்சி நடத்துற அவங்க தானே யோசிக்கணும். ரியல் ஒன் நண்பர்கள் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொள்ள இணைந்திருப்பவர் டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சிவா. இப்போ பிரதமர் மோடி அவர்களுடைய ரெக்கார்டை தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் முறியடித்து விடுவார் போல இருக்கிறது. என்ன அப்படின்னா, பிரதமர் மோடி அவர்கள் தான் அதே மாதிரி நிறைய நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் போயிருக்காரோ? இல்ல, நாடுகள் இல்ல, ரோட் ஷோ வந்து பிரதமர் மோடி அவர்கள் தான் அதிகமா பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ பாத்தீங்கன்னா தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் செல்லும் இடமெல்லாம் திடீரென இறங்கி ரோட் ஷோவில் ஈடுபடுறாங்க. மதுரையில ரோட் ஷோ பண்ணாங்க, ஈரோடு பெருந்துறையில ரோட் ஷோவில் ஈடுபட்டாங்க, இப்ப தஞ்சாவூர்ல 2 கிலோமீட்டர் ரோட் ஷோவில் ஈடுபட்டு இருக்காங்க. சோ இதை எப்படி பாக்குறீங்க? இது எப்படி மோடியை பின்பற்றுகிறார் தமிழக முதல்வர் அப்படின்னு சொல்றீங்களா? இல்ல வந்து இனிமே மோடி அவர்களை குறை சொல்வதற்கு இவங்க கிட்ட எதுவும் இல்லை அப்படின்னு சொல்றீங்களா? இதுல என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு எனக்கு புரியல. பட்டு இந்த ரோட் ஷோ இது அமெரிக்காவில் அந்த காலத்தில் பண்ணது, அதை அப்படியே நம்ம காப்பி அடிச்சிட்டு இருக்கோம். இதனால என்ன பிரயோஜனம்? தேர்தல் நேரத்தில் ரோட் ஷோ அப்படின்னா ஓகே. முன்னாடிலாம் வந்து பிரச்சாரம்னா ஒரு இடத்துல பொதுக்கூட்டத்தில் தலைவர்கள் வந்து பேசுவாங்க, ஜனங்கள்லாம் இப்போ வருவாங்க. ஆனால் இப்போல்லாம் ஜனங்கள்லாம் சும்மா வரதா இல்லை, அவங்க அப்படி மொபைலே பார்த்துக்கிறான், எதுக்கு வேலையை விட்டுட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால நாம வந்து மக்களை தேடி போகிறோம். அது சரி, மக்களை தேடி மருத்துவம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்கும் போது மக்களை தேடி தலைவர்கள் அப்படின்னு கொண்டு போறாங்கன்னு எடுத்துக்க வேண்டியதுதான். இல்லம் தேடி கல்வி அப்படிங்கிற ஒரு விஷயமும் முதல்வர் வாக்குறுதியில இல்ல, அது வேற வந்து அது புதிய கல்விக் கொள்கையில இருக்கு, அதை வந்து இவங்க ஸ்டிக்கர் ஒட்டுறாங்க அப்படின்லாம் பாஜகல சொல்லிட்டு இருக்காங்க. பட் தேர்தலுக்கு முன்னாடியே இந்த ரோட் ஷோ தேவையா? அதுதான் கேள்வி. அண்ட் ரோட் ஷோ அப்படின்னும் போது இதை பாருங்க, தேர்தல் நேரத்தில் அப்படின்னு சொன்னா ரைட்டு, தலைவர்கள் என்ன பேசுறாங்க, என்ன வாக்குறுதி கொடுக்குறாங்க, அதை பார்க்கறதுக்கு மக்கள் வருவாங்க. மற்ற நேரத்துலலாம் ரோட் ஷோ அப்படின்னும் போது என்னைக்கோ ஒரு நாள் பண்ணா அது நல்லா இருக்கும். அடிக்கடி பண்ணா எலெக்ஷன் நேரத்தில் அதனுடைய எஃபெக்ட் இருக்காது. அதாவது பீக்கிங் அட் த ரைட் டைம்னு சொல்லுவாங்க தெரியுமா ஐபிஎல்ல. அந்த மாதிரி நம்மளுடைய ஸ்ட்ரென்த் எல்லாம் முன்னாடியே யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கடைசியில லீக் ஸ்டேஜ் முடிஞ்சு அடுத்த லெவலுக்கு போகும்போது சரியா நம்மளால கவுண்டர் பண்ண முடியாது. ரைட்டு, அவங்க செய்யறாங்க, மக்கள் ஆதரவு இருக்கு அப்படின்னு காமிச்சிக்கிறதுக்காக கூட செய்யலாம். செஞ்சுட்டு போட்டோமா என்ன? அப்போ வழக்கமா ஒரு ஜோக் சொல்லுவாங்க, ஞாபகம் இருக்கா? நீங்க யாரு, எம்எல்ஏவா? ஓ, 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இப்போ மக்கள் எல்லாரும் முதலமைச்சரை நேரில் பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. எத்தனை பேருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும்? அதனால எல்லா மாவட்டத்திலையும் எல்லா ஊர்லயும் நேருக்கவே பார்க்கறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது அப்படின்னும் போது சந்தோஷப்பட்டுப்பாங்க. இல்ல, இதுல என்ன அப்படின்னா, இப்போ திமுக ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டுகள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த ரோட் ஷோ போன்ற நிகழ்வுகளில் ஈடுபட்டது கிடையாது. ஆனா பாத்தீங்கன்னா இப்ப தேர்தல் நெருங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல தான் செல்லும் இடமெல்லாம் ரோட் ஷோவில் ஈடுபடுறாங்க. அப்போ முதல்வர் மு.க. ஸ்டாலின் மட்டத்துல மக்கள் மத்தியில அரசு மீது ஒரு அதிருப்தி ஏற்பட்டு விட்டது அப்படிங்கிற நிலையில தான் இது போன்ற ரோட் ஷோவில் ஈடுபடுறாங்களா, மக்களை சந்திக்கிறாங்களா, எப்படி எடுத்துக்கிறது? இல்ல, நீங்களே சொல்லிட்டீங்க, இது லோடட் கொஸ்டின் இருக்குது தேர்தல் சமயத்துல அப்படின்னு. இது நல்லாவே இல்ல, கண்டிப்பா ஒரு சில மாதங்களுக்கு முந்தைய நிலையில மதுரையில தான் இந்த ரோட் ஷோ அப்படிங்கிற விஷயத்துல இறங்குறாங்க. அதுக்கப்புறம் ஈரோடு, தஞ்சாவூர் அப்படின்னு தொடர்ச்சியாக. அதாவது
இது வந்து ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுறதுங்க. மக்கள் ஆதரவு எங்களுக்கு தான் இருக்கின்றது அப்படின்னு. இந்த பக்கம் எதிர்க்கட்சிகள் வந்து அவங்க ஒரு ரோட் ஷோ ஆரம்பிச்சு பாருங்க எங்களுக்கும் சப்போர்ட் இருக்குது அப்படின்னு காமிச்சாங்கன்னா ஓகே. பட் அந்த பக்கம் கவுண்டரே வரல. அடுத்தது எதிர்க்கட்சியாவே அவங்க செயல்பட மாட்டேங்கிறாங்க. உள்ளுக்குள்ளேயே ஒத்துரு முதல்ல பாஜகக்குள்ள தான் இருந்தது. இப்போ அதிமுகக்குள்ளேயே ஒத்துரு நீ சரியில்லை நான் சரியில்லை, இதை வெளில சொல்லாத இதை உள்ள சொல்லாத இப்படின்னு அடிச்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ அந்த பக்கம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னும் போது இப்போலேருந்தே ரோட் ஷோ ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் எதிர்க்கட்சியே இல்லை, அவங்க எதுவுமே செயல்படலை. அப்போ ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ் செட் பண்றாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அது எதிர்க்கட்சிகள் புரிஞ்சுக்கணும், அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கணும். ஆனால் அவங்க வந்து இருங்க முதல்ல எங்க பஞ்சாயத்தை முடிச்சுட்டு வரோம், அதுக்கப்புறமா அதை பார்த்துக்கலாம்னா 29, 31 தான் வந்து இதெல்லாம் ஃபைட் பண்ணணும் போல இருக்குது எதிர்க்கட்சிகள். இப்போ கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் எதிரிகள் இல்லை, எதிரில் இருக்கக்கூடிய அலையன்ஸ் வந்து வீக்கா இருக்கு அப்படின்னா ஒரு கட்சியை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா நாங்க ஸ்ட்ராங்கா இருக்கோம், வெற்றி பெறக்கூடிய நிலையில இருக்கோம் அப்படிங்கிற தைரியத்தில் இருந்துட்டு இருப்பாங்க. ஆனா ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ மக்களை சந்திக்கக்கூடிய நிகழ்வுல அதிரடியாக ஈடுபடுறாங்க அப்படின்னா எதிரில் இருக்கக்கூடிய அணி ஸ்ட்ராங்காக இருக்கிறது அல்ல ஸ்ட்ராங்காக போகிறது அப்படிங்கிற ஒரு அச்சம் காரணமாக இருக்கும்ல சார். மறுபடியும் அந்த கிரிக்கெட் மாநிலே தான் சொல்லணும். சில நேரங்களில் வந்து வீக் டீம் எதிர்க்க வந்து மாட்டிக்கிச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். என்னங்க மிஞ்சி போனால் ஒரு 100 அடிப்பாங்களா 20 ஓவரில், அது எதுக்கு நம்ம கஷ்டப்படணும் அப்படின்னு இல்லாமல் சில பேர் என்ன பண்ணுவாங்க, அதை நெட் ரன் ரேட் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக வா இன்னைக்கு பொழந்து கட்டுறோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பேட்டிங்கில் இறங்கும் போது 200, 250, 270 அடிக்கலாமா அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ தட் அவங்கள அந்த ரன் ரேட் வந்து கண்ணாவினான்னு ஏறி நிற்கும் பாசிட்டிவில். ஸோ அந்த மாதிரி நான் பார்க்குறேன். ஏற்கனவே இவங்க வந்து நீங்க சொன்னீங்க அந்த எதிர்க்கட்சி அலையன்ஸ் வீக்கா இருக்குன்னு. அலையன்ஸ் தான் இருக்குது, அதுக்கப்புறம் வேற என்ன இருக்குன்னு நீங்க தெரியல. அதனால இப்போலேருந்தே நம்ம வந்து அடிச்சு ஆட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா எலெக்ஷன் வரும்போது ஒண்ணுமே இருக்காதுங்க அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியாக தான் நான் பார்க்குறேன். இவங்க எல்லாம் அதை புரிஞ்சுக்கணும், நம்ம தான் கேட்டுனுக்கிறோமே தவிர எதிர்கட்சிகள் அதை புரிஞ்சுக்கணும். என்னங்க அவங்க பாட்டுக்கு அடிச்சு தள்ளின்னு போகிறாங்க. பல விஷயங்களில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நெரேட்டிவ் அப்படின்றது வந்து சான்ஸே கிடையாது. சமீபத்தில் அது தொகுதி எனக்கு தெரியல, ஒரு எம்எல்ஏ அவர் ஒரு கடைக்கு போகிறாரு. அங்கே வந்து ஒரு 10th முடித்த சிறுமி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் அவர் கேட்குறாரு, என்னம்மா நீ படிக்கிறியா அப்படின்னு. உடனே படிக்கிறேன் சார்னு. பாரு அப்புறம் சேர்த்து விட்டுருவேன், நீ வந்து இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னா. இல்லை சார் நான் படிக்கிறேன் அப்படின்னோடனே அதுக்கப்புறம் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போகிறாரு. அங்கே ஹெட் மாஸ்டர்கிட்ட போயிட்டு இது மாதிரி சேர்த்துக்கங்கன்னு. ஏதோ காமர்ஸ் குரூப் ஏதோ சம்திங். சார் ஆனால் இன்றைக்கி அட்மிஷன் போட்டுருங்க, அது ஃபீஸ் என்ன இருக்கும் போது எதுவாக இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க, வந்து நான் கட்டிடுறேன், அந்த அவர்கிட்ட சொல்கிறேன், அவர் வந்து சேர்மனாக யாரோ சொல்கிறார், அவர் பார்த்துப்பாரு அப்படின்றாரு. இது வந்து சமூக ஊடகங்களில் ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. என்ன அருமையாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். இது வந்து முன்கூட்டியே அவங்க கேமராவோட போனாங்களா இல்லையா அதெல்லாம் வேற விஷயம், ஏதோ செஞ்சுருக்காங்க, அதை வந்து அவங்க காமிக்கிறாங்க. இதுதான் வந்து நெரேட்டிவ் செட் பண்ணுறது அப்படின்றது. ஸோ அந்த மாதிரி ஆல்ரெடி எதிர்க்கட்சிகள் வீக்காக இருக்காங்க, செயல்படவில்லை அப்படின்னாலும் நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம எதுவுமே பண்ண வேணாம் ஜெயிக்கலாம் அப்படின்னு இருக்காமல் இதையும் நம்ம இன்னும் கொஞ்சம் அட்வான்டேஜாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோட் ஷோ போகிறது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியாக தான் பார்க்குறேன். அது எலெக்ஷன் டயத்தில் அப்படின்னாலும் கரெக்டு, எலெக்ஷன் டயத்தில் தானே ஜனங்களை போய் பார்க்க போகிறோம். மற்ற நேரத்தில் வந்து அரசியல்வாதிகள் எங்கே வராங்க, ஒன்று மழை புயல் வெள்ளம் அது வந்தால் வருவாங்க, அதில் கூட எங்கள் ஏரியாக்கெல்லாம் வரல அப்படின்னு நிறைய இடங்களில் ஜனங்க குறை சொல்லுவாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் மந்திரி வரவானாங்க, வெள்ளம் தண்ணி உள்ளே வரக்கூடாது, அதுதானே மக்களுடைய கோரிக்கையாக இருக்கணும். ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், அது வெள்ளம் வரணும் அப்புறம் மந்திரி வரணும் இப்படி தான் நினைக்கிறோம். ஸோ அது முன்னாடியே வராமல் தடுக்கணுன்ற பற்றி நம்ம கவலைப்படுறது கிடையாது. அதே மாதிரி இந்த ரோட் ஷோ அப்படின்றது டிஎம்கே உடைய அந்த செல்வாக்கை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். இப்போ நீங்க எதிர்க்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் வீக்கா இருக்கு அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறீங்க. ஆனா தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்களை பொறுத்த வரைக்கும் தேர்தலை சந்திக்க தயாராகி விட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. அப்போ எப்படி புரிஞ்சுக்கிறது, எப்படி பார்ப்பது? இந்த கடைசி பெஞ்சில் இருக்கிற எங்கள் பயிலுவை தான் ரொம்ப சந்தோஷமாக சொல்லுவோம். இந்த ஃபர்ஸ்ட் பெஞ்சில் இருக்கவங்கலாம் எக்ஸாம்னால ஐயோ இன்னும் இந்த லெசன் இது எப்படி எப்படி இது பண்ணிட்டு இருப்பாங்க. நாங்களாம் என்ன பண்ணுவோம், எக்ஸாமை என்ன இப்போ நாளைக்கே வச்சாலும் எங்களுக்கு கவலை இல்லை, இப்படி தான் நாங்கள் சொல்லிட்டு இருப்போம். அதுக்காக அவங்கள லாஸ்ட் பெஞ்சுன்னு சொல்கிறதா இல்லை, ஜஸ்ட் ஒரு உதாரணம் சொன்னேன், அவ்வளோதான். தேர்தலை சந்திக்க தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் எல்லாரும் தயாராக இருந்தாலும் இல்லாட்டாலும் எலெக்ஷன் வந்தால் நீங்கள் வந்து ஃபைட் பண்ணி தான் ஆகணும். இல்லைன்னா இந்த ஒரு இடைத்தேர்தல் மாதிரி ஒதுங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். பொது தேர்தல் அந்த மாதிரி பண்ண முடியாது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க எதிர்கட்சியா? எப்படி ஜனங்கள்லாம் வந்து இந்த ஆட்சி சரியில்லை அப்படின்னு வந்து அப்பா எதிர்கட்சி வாங்க வாங்க நாங்கள் உங்களுக்கு ஓட்டு போடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்களா? அப்போ குறைகளை வந்து ஹைலைட் பண்ணணும், மக்களிடத்தில் அந்த பிரச்சனைகளை எடுத்து போக வேண்டும், அடுத்தது பிரச்சனைகளை எதிர்த்து போராட வேண்டும். இப்போ அந்த அலையன்ஸ் சேர்ந்த பிறகு 2 பேரும் சேர்ந்து என்ன போராட்டம் நடத்தினாங்க எனக்கு சொல்லுங்கள்.
எந்த விஷயத்துல வந்து இவங்க 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து குரல் கொடுத்தாங்க? தனித்தனியா கூட குரல் கொடுக்க காணாம அப்புறம் தயாரா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அப்புறம் அந்த லாஸ்ட் பெஞ்ச் பசங்களோட கம்பேர் பண்ணாம நான் வேற என்ன பண்ணுவேன் சிவா? ஓகே, அப்போ உங்களுடைய பார்வையில இப்போ வந்து பிஜேபி அதிமுக கூட்டணி வந்து ரொம்ப ஒரு அதல பாதாளத்துல ஒரு வீக்கான நிலையில தான் இருக்கு அப்படிங்கிறத எடுத்துக்கலாமா சார்? நிச்சயமா நான் அப்படித்தான் பாக்குறேன். ஏன்னா எதிர்க்கட்சியா அவர்களுடைய செயல்பாடு என்னவா இருக்குன்றதை மட்டும் எனக்கு சொல்லுங்க. அதுக்கப்புறமா வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா அந்த பக்கம் பாருங்க, அவங்க வந்து நீங்க 1000 குறைகள் சொல்லுங்க, இத்தனை % தான் வாக்குறுதியை நிறைவேற்றினீங்க, அவ்வளோ நிறைவேற்றலை, அதை பண்ணல இதை பண்ணல அப்படின்னு. அந்த பெட்ரோல் டீசல் விலை குறைப்பது, அதுக்கப்புறம் சிலிண்டருக்கு 100 ரூபா மானியம் கொடுப்பது, அதுக்கப்புறம் அந்த நீட் தேர்வு ஒரே கையெழுத்தில் ரத்து, இதுலேயே ஒரு சின்ன குழப்பம் இருக்குது. இதில் வந்து நீங்கள் இந்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை அப்படின்னு பாஜக சொன்னாங்கன்னா அதிமுக என்ன பண்ணுவாங்க, நீட் தேர்வே வானா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் அதையும் ஹைலைட் பண்ண முடியாது. இப்படியெல்லாம் சொல்லிட்டு போனாலுமே அந்த பக்கத்தில் பாருங்கள், நாங்கள் வந்து இப்போ புதுசாக அந்த லேப்டாப்புக்கு எல்லாம் வேறு ஏதோ டெண்டர் விட்டுருக்காங்க போல இருக்குது. அது எலெக்ஷனுக்கு முன்னாடி அதையும் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அந்த கட்டணம் இல்லா பேருந்து பயணச்சீட்டு, அதுக்கப்புறம் மாதம் 1000 ரூபா கொடுக்கறது, விட்டு போனவங்களுக்கெல்லாம் இன்னும் கொடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் அந்த கல்லூரி மாணவியர்களா அவங்களுக்கு கொடுக்கறது, அதுக்கப்புறம் அந்த முக்கியமாக அந்த நான் முதல்வன் திட்டம், இத்தனை பேர் வந்து அந்த சிவில் சர்வீஸில் செலக்ட் ஆகிருக்காங்க அப்படின்னு பாசிட்டிவ் எல்லாம் பயங்கரமாக ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு போகிறாங்க. அவங்க பாசிட்டிவை ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு 2 மடங்காக அந்த நெகட்டிவை நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணணுமா வேணாமா? என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. வாட் ஆர் ஆல் த நெகட்டிவ்ஸ் அப்படின்னு இவங்க வெறும் ட்விட்டரில் மட்டும் சொல்லிட்டு இருந்தால் போதாதுங்க, மக்களை போய் ரீச் ஆன. ஏன்னா ட்விட்டரில் இருக்கவங்க எத்தனை பேர், அது கொஞ்சம் பெருசாக தெரியுது, ஏதோ பார்க்குறாங்க, அதை பற்றி நம்ம பேசினுக்கிறோம் அப்படின்னு தவிர ட்விட்டரில் இல்லாதவங்க, அதை பார்க்காதவங்க தான் இங்கே வந்து ஏராளம். அப்போ அவங்க கிட்ட போய் ரீச் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? இது வந்து இத்தனை வருஷமாக கட்சி நடத்துகிற அவங்க தானே யோசிக்கணும். சும்மா உட்காந்திங்கன்னு இதில் வேற அந்த ஐடிவிங்கே செயல்படவில்லை, சரியில்லை அப்படின்னு உள்ளுக்குள்ளேயே ஒருத்தர் மாற்றி மாற்றி திட்டிக்கிறாங்க. இப்போது ட்விட்டர்லேயும் நீங்கள் செயல்படலை அப்படின்னு சொன்னால் அப்புறம் களம் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல வேணாமா? அப்புறம் அதில் பாதாளத்தில் இருக்கா இல்லை உச்சியில் இருக்கான்னு நான் என்ன சொல்கிறது சிவா? இது பார்க்குறவங்களுக்கே தெரியும். பல்வேறு முக்கியமான தகவல்கள், செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி சிவா.